வணக்கம் நேயர்களே. தமிழ் சினிமாவில் பாடலாசிரியராக இருந்து தற்போது நடிகர், இயக்குனர் என அவதாரம் எடுத்துள்ள விஜய், விஜயகாந்த் நடித்த ஒரு படத்தின் பாடலுக்காக சுமார் 100 பல்லவிகளை எழுதி இயக்குனரிடம் கொடுத்துள்ளாராம். அதில் ஒரு பல்லவி தான் பாடலாக வந்து பெரிய ஹிட் அடித்துள்ளது. வாங்க என்னன்னு பார்க்கலாம். பாக்யராஜ் இயக்கம் மற்றும் நடிப்பில் கடந்த 1996ஆம் ஆண்டு வெளியான ஞானப்பழம் என்ற படத்தின் மூலம் பாடலாசிரியராக அறிமுகமான விஜய், அதன் பிறகு வேட்டியை மடிச்சு கட்டு, நீ வருவாய் என உள்ளிட்ட படங்களுக்கு பாடல் எழுதிய விஜய் 2000ஆம் ஆண்டு 9 படங்களுக்கு பாடல்கள் எழுதியிருப்பார். இதில் ஒரு படம்தான் வானத்தைப் போல. குடும்ப படங்களை இயக்கி வெற்றி கண்ட இயக்குனர் தான் விக்ரம் இந்த படத்தை இயக்கியிருப்பார். விஜயகாந்த் இரட்டைவனில் நடித்திருந்த இந்த படத்தில் மீனா, கௌசல்யா, லிவிங்ஸ்டன், பிரபுதேவா, செந்தில் உள்ளிட்ட முன்னணி நட்சத்திரங்கள் பல நடித்திருப்பார்கள். S.A. ராஜ்கவர் இசையமைத்த இந்த படத்தில் பாடல்கள் அனைத்தும் ரசிகர் மத்தியில் நல்ல வரவேற்பு பெற்றிருந்த நிலையில் படமும் பெரிய வெற்றி படமாக அமைந்துள்ளது. படத்தில் 8 பாடல்கள் இடம்பெற்றிருந்த நிலையில் 6 பாடல்களை விஜய் எழுதியிருப்பார். இதில் குடும்பத்துடன் ஒன்றாக இணைந்து பாடும் ஒரு பாடல்தான் எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை, எங்கள் நிலவில் என்றும் நில்லை தேய்பிறை, எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை, எங்கள் நிலவில் என்றும் நில்லை தேய்பிறை, கிளி கூட்டம் போல் எங்கள் கூட்டமே, இது ஆனந்த பூந்தோட்டம், அன்பின் ஆலயம் என்ற பாடலாகும். இந்த பாடல் குறித்து நேர்காணல் ஒன்றில் பேசியுள்ள பாடலாசிரியர் விஜய், விக்ரமன் சாரியிடம் பாடல் எழுத வேண்டும் என்றால் கண்ணிலிருந்து ரத்தம் வரும், அந்த அளவுக்கு கஷ்டமாக இருக்கும். பாடலை கேட்டுவிட்டு ஹிட் அல்லது ஹிட் இல்லை என்று சொல்லிவிட்டு போய்விடுகிறோம். ஆனால் அதை அவர் சீக்கிரம் முடிவு செய்ய மாட்டார். வானத்தை போல படத்தில் எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை பாடலுக்காக 100 பல்லவிகளை எழுதி கொடுத்தேன். பல்லவி சரணம் அடங்கிய புத்தகத்தை அவரிடம் 20 கொடுப்போம். அதை அவர் படித்து பார்த்துவிட்டு வேற ஏதாவது இருக்கா என்று அமைதியாக கேட்பார். அதன் பிறகு திரும்பவும் எழுத தொடங்கி அடுத்த 5 நாட்கள் மீண்டும் எழுதும். அவர் படத்திற்கு பாடல் எழுதி முடித்தால் நம்ம பேர் மறந்து போய்விடுவோம். அந்த அளவிற்கு வார்த்தைகள் மனதில் நிற்கும். அப்படி எழுதுவது தான் எனக்கு பயிற்சியாக அமைந்தது என்று விஜய் கூறியிருந்தாராம். ஸோ நேயர்களே, இந்த வீடியோ பார்த்துருக்கு நீங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் பெல் சிம்லையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ அடிக்கடி ரீச் ஆகும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, வணக்கம்.